சாந்தி சாந்தி சாந்தி. இந்த முயற்சி எடுப்பதற்கு குரு நல்ல அருளை கொடுத்து பாக்கியத்தோட இருப்பார். நல்ல கௌரவத்தோட தான் இருக்க போறீங்க. ஏழரை சனியினுடைய தாக்கம் ஒரு வருஷத்துக்கு உங்களால ஆனா குரு பயிற்சி மட்டும் எந்த அளவுக்கு நன்மை, எந்த அளவுக்கு என்னால இந்த வருஷத்துல ஒரு சுகமாக சந்தோஷமாக லாபத்தையும் அடைய முடியும் அப்படிங்கறதான் பார்க்க போகும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு வருஷம் எப்படியாவது உங்களை குரு காப்பாத்திடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொள்ளுங்கள். இந்த குரு கண்டிப்பாகவே காப்பாற்றுவார் உங்களுக்கு. ரைட்டா? அதனால கான்பிடென்ட்டுக்கு குறைச்சி இல்லை. உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மேம்பாடு. என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் இதைதான் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பார்க்க போகின்றோம். ஏழரை சனியில எப்பவுமே என்ன ஆயிடும், தொழில கை வச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏனென்றால் சனி மேஷத்திற்கு நட்பு கிரகம் அல்ல. அதனால இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான குரு பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு. அவர் 3ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னாலும் அந்த மறைந்த குரு அவர் பார்க்கிற பார்வை இருக்கிறதே அது ரொம்ப முக்கியமாகும். ஏன்னா தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்கிறார். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்சருடபியோ மஹத்பியோ நமோ குருபியோ சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவிருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு இந்த தொடரிலிருந்து நிகழ இருக்கக்கூடிய, அதாவது 2025 14ஆம் தேதி மே மாதம் நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை 12 ராசிகளுக்கும் இந்த வீடியோவிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். இந்த வீடியோவானது மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது அந்த குருவை மட்டும் பார்த்து பலன்கள் சொல்ல முடியாது. சனி ஏழரை சனியாக மேஷராசி அன்பர்களுக்கு வரப்போறது. அந்த சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதே போன்று குருவாகப்பட்டவர் இந்த பெயர்ச்சியில ரொம்ப விசேஷமாக ஒரே ஒரு மாதம் தான் அவர் இந்த மிருகசிரா நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதன் பிறகு 2 மாதங்கள் ஆர்திரா நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய 10.5 மாதங்களும் அவர் புனர்வசு என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார். பெரிய விஷயம் இது. அதனால இந்த குரு பயிற்சி என்பது மிக முக்கியமான பயிற்சியாக, ஏனென்றால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல ரொம்ப நாள் அவர் பிரயாணிக்கின்றார். முன்னும் பின்னுமாக மொத்தமாக சேர்ந்து இந்த குரு பயிற்சியானது 14/5/2025 அன்று ஆரம்பித்து 2/6 அதாவது ஜூன் மாதம் 2026ஆம் தேதி வரைக்கும் மொத்தமாக 384 நாட்கள், அதாவது 12.5 மாதங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதில் நேர்கதியாக 264 நாட்களும் வக்கரகதியாக 120 நாட்களும் அவர் இந்த பயிற்சியில் இருக்கின்றார். இது இந்த வக்கரகதிக்கு உண்டான பலன்கள் அப்புறம் பார்ப்போம். வக்கரகதி அப்படிங்கிறது 11 செப்டம்பர்ல இருந்து, அதாவது 11 செப்டம்பர் 2025ஆம் தேதி முதற்கொண்டு மார்ச் 11ஆம் தேதி 2026 வரைக்கும் வக்கரத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வக்கரத்துல இருக்கிறார். அதனால வக்கர பலன்களை அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு டைரக்டா நான் 3 செக்டரா பிரிச்சிருக்கின்றேன். ஏனென்றால் குரு வந்த உடனே முதல்ல ஒரு 5 மாதங்கள் இங்கதான் இருக்கின்றார். 157 நாட்கள். அதுல மிருகசிரா நட்சத்திரத்துல 1 மாதமும் 2 மாதங்கள் ஆர்திரா நட்சத்திரத்திலும், மீதம் இருக்கக்கூடிய 2 மாதங்கள் புனர்வசு நட்சத்திரத்துல மிதுன ராசியில இருக்கிறார். 157 நாட்கள் மொத்தமாக. அதன் பிறகு ஒரு 48 நாட்களுக்கு குடுகுடுன்னு ஓடி போய்
4ஆம் இடம் உங்களுடைய கடக ராசிக்கு போயிடுறார், உச்சமாகி விடுகிறார். அதனாலதான் அவர் வந்து இந்த குரு பயிற்சியில வந்து உங்களுடைய சனி பயிற்சி 7.5 சனியினுடைய பல்வேறு விதமான தாக்கத்தை வந்து அவர் காப்பாற்ற போகின்றார். அது ரொம்ப முக்கியம். அங்கு போய் ஒரு 48 நாட்கள் வந்து 1.5 மாசம் அங்க இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். பிறகு திரும்பி வந்து அதன் பிறகு 179 நாட்கள் புனர்வசு நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே வக்கரகதியாகும், நேர்கதியாகும். கிட்டத்தட்ட 179 நாட்கள், 6 மாதங்கள். ஆக முதல் 5 மாதங்கள் மிதுன ராசியில், பிறகு 1.5 மாதங்கள் வந்து கடக ராசியில், பிறகு 6 மாதங்கள் வந்து மிதுன ராசியில், அதுவும் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கிறார். இதுதான் அவருடைய அமைப்பு. அதனால இந்த முதல் 5 மாதங்கள், அதாவது நமக்கு 14/5/2025 முதற்கொண்டு 18th அக்டோபர் 2025 வரைக்கும் உண்டான காலகட்டத்தை முதல் செக்மெண்ட்னு வச்சுக்குவோம். ரைட்டா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள், 157 நாட்கள், 18. பிறகு 48 நாட்கள் சொன்னேன் இல்லையா? 18/10 இருந்து 5 டிசம்பர் வரைக்கும், 2025ஆம் வருஷம் வரைக்கும். இது வந்து 2வது செக்மெண்ட். அதாவது குரு கடகத்துக்கு போயிடுறார். 3வது செக்மெண்ட் மீண்டும் மிதுனத்துக்கு வரார் இல்லையா? அந்த மிதுனத்துல வந்து 5/12 இருந்து கிட்டத்தட்ட கடைசி வரைக்கும், அதாவது 2/6 ஜூன் 2 வரைக்கும் 26வது வருஷம் அவர் மிதுனத்திலேயே இருக்கிறார். அதுக்கு பிறகு கடகத்துக்கு போறது அது அடுத்த வருஷம் பார்ப்போம். இதுதான், குழம்பி போயிடாதீங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. there are 3 sectors. சரி, 3 sectors அப்படின்னா 3 செக்மெண்ட்ஸாக நம்ம பலனை பார்க்க போகின்றோம். இந்த பலன்களை வந்து 5 தலைப்புகள்ல பார்க்க போகிறோம். அது என்ன? நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சொசைட்டில என்னுடைய இமேஜ், என்னுடைய சொந்த இமேஜ், என்னுடைய ஃபேமிலியில நான் என்ன எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறது முதல் டாபிக். 2வது டாபிக் என்னுடைய ஜாப், அது வெளிநாடா, உள்நாடா, சொந்த ஊரா, அல்லது வந்து சொந்த தொழிலா, பிரைவேட் தொழிலா, கவர்மெண்ட் தொழிலா, இதை பார்க்க போகின்றோம். 3வது வந்து உறவுகளுடன் நான், என்னுடன் உறவுகள் எப்படி இருக்கும். பிறகு 4வது வந்து படிப்புகள் எப்படி இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, இல்லை எக்ஸ்ட்ராவா வந்து தொழில் சார்ந்த கல்விகள் படிக்கக்கூடிய நபர்களுக்கும் உள்ளூரா, வெளியூரா, அல்லது மாற்ற வேண்டியது இருக்கிறதா, தேக்க நிலை இருக்கிறதான்னு பார்க்க போகின்றோம். கடைசியில அசெட்ஸ் வாங்க போறோமா, 7.5 சனி ஆரம்பிக்க போறது. மேடராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து விட்டது. அப்படிங்கும்போது அந்த 7.5 சனி எந்த அளவு தாக்கத்தை கொடுக்க போகிறார், அந்த தாக்கத்தை எந்த அளவு குரு குறைக்க போகின்றார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட போகிறது இப்பொழுது. ஆக இந்த குரு எப்பவுமே குரு பயிற்சி வந்து எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். இதுவே சனி பயிற்சியா இருந்தா எந்த அளவுக்கு அவர் நம்மளை அடிச்சு துவைக்க போகிறாருன்னு பார்ப்போம். ராகு கேத்து பயிற்சி எதற்கு பார்க்கறோம்னா அதுவும் வரப்போகிறது. இப்ப இந்த சீரியல் முடிஞ்சுன்னா ராகு கேத்து பயிற்சி தான் நம்ம போட போறோம். இந்த ராகு கேத்து பயிற்சி வந்து எந்த மாதிரியான ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வரப்போகுது, சடனா திருப்பம், திடீர் திருப்பம் எப்படி வரப்போகுதுங்கிறது ராகு கேத்து பார்ப்போம். ஆனா குரு பயிற்சி மட்டும் எந்த அளவுக்கு நன்மை, எந்த அளவுக்கு என்னால வந்து இந்த வருஷத்துல ஒரு சுகமாக, சந்தோஷமாக, லாபத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகின்றோம். சரி, இப்ப நம்ம தலைப்புகள் ஒவ்வொன்றாக ஆரம்பித்து விடுவோம். இப்போ நான் எப்படி இருப்பேன்? முதல் செக்மெண்ட்ல 5 மாதங்கள் சொன்னேன் இல்லையா? 5 மாதங்கள்ல அவர் வந்து முதல் 1 மாதம் வந்து மிருகஷிரா இருக்கிறதாங்க, அதுல இருக்கிறார். உங்களுடைய ராசி மேட ராசிக்கு 8ஆம் இடமும் பாத்தியப்படுகிறது. அதனால முதல் 1 மாசம் அப்போ வந்து சனி வந்து 1.5 மாசம் தான் ஆகும். அந்த முதல் 1 மாசம் பெருசா முடிவுகள் எடுக்க வேண்டாம். வெளியூர், வெளிநாடுகள் போகணும்னா அந்த 1 மாசம் தள்ளி வச்சிடறது நல்லது. உங்களுடைய சொந்த சந்தோஷத்துக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம முதல்ல எங்க இருக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் எங்க இருக்கேன், என்னுடைய இருப்பு எங்க இருக்கிறது, வசிப்பு எங்க இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அதனால முதல் 1 மாசத்தை விட்டுடுங்க. அடுத்தது ஆர்திரா, வெளிநாடு தாராளமா போகலாம். ஆக நீங்க என்ன பண்ணணும், ஜூன் மாசத்துல இருந்து பிளான் பண்ணணும். மே 14ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் விட்டுடுங்க. அதன் பிறகு 2 மாசம் வந்து உங்களால வெளிநாடுக்கு டிராவல் பண்ண முடியும். அந்த டிராவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக, அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதன் பிறகு 2 மாசம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகிறார். ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த மேடராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். ஏன்னா அது 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3ல தான் இருக்கும் குருவனுடைய நட்சத்திரம் புனர்பூசனம். அதாவது குருவுக்கு வந்து 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா?
அதுல வந்து புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். அடுத்தது விஷாகா நட்சத்திரம் சொல்லுவோம். அடுத்தது பூர்வ பாத்ரபதா சொல்லுவோம். இதுல பூர்வ பாத்ரபதா நட்சத்திரத்துலதான் இப்போ வந்து ராகு வரப்போகிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? குரு வந்து ஆர்திரா நட்சத்திரத்துக்கு வரும்போது ராகு 11ல இருப்பார், லாபத்தை கொடுக்கும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து நீங்க எப்ப மட்டும் ஃபாரின் டிராவல் பண்ணா உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கும். ரைட்டா? அதன் பிறகு வரக்கூடிய அந்த உச்ச நிலைக்கு போயிட்டார் இல்லையா, குரு வந்து உச்ச நிலைக்கு போகணும்னு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம சொந்த வீட்டுல சொந்த பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு இமேஜ், சொசைட்டியில ஒரு கௌரவம் கிடைக்கும். 7.5 சனியிலையும் இந்த நன்மைகள்லாம் உண்டு. ஆனா நான் என்ன டேட்டை வந்து அவாய்ட் பண்ண சொல்லணும், அவாய்ட் பண்ணிடுங்க. அதுல நிறைய நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்துடும். ஏன்னா 7.5 சனி வந்து அவர் வந்து உத்தர பாத்ரபதத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதான் பிசினஸ் ரிலேட்டட். அவர் வந்து 10க்கு 12க்கு உண்டானவர். ஆக்சுவலி உங்களுடைய சனி வந்து லாபாதிபதி. லாபாதிபதி போய் 12ஆம் இடத்துல மறையும் பொழுது அதை ஈடுகட்டுற அளவுக்கு குரு பயிற்சி இருக்கிறதா என்றால் இருக்கின்றது. அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு வருஷம் எப்படியாவது உங்களை குரு காப்பாத்திடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொள்ளுங்கள். இந்த குரு கண்டிப்பாகவே காப்பாற்றுவார் உங்களுக்கு. ரைட்டா? அதனால கான்பிடென்ட்டுக்கு குறைச்சி இல்லை. உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மேம்பாடு நடக்கும். 7.5 சனியில முதல்ல எப்பவுமே சொல்றேன், 7.5 சனிங்கும் போது 2 விஷயத்த தான் கை வைப்பார். ஒண்ணு உங்களுடைய பைசா லாபத்துல, இன்னொன்று உங்களுடைய மன ஆரோக்கியத்துல ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்துவார். இந்த இரண்டையுமே குரு வந்து காப்பாத்துக்கிறார். அதனால ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அதே போன்று உங்களுடைய அசட்ஸ்களையும் உங்களுடைய வியாபாரத்தையும் லாபத்தையும் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும். ஏனென்றால் 12க்கு உண்டான குரு தான் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், மிதுனத்துக்கு. அதனால ரொம்ப நல்ல ஒரு காலம் தான், கவலைப்பட வேண்டியதில்லை. சரியா? இது வந்து நான் அப்படிங்கிற டாபிக் ஆயிடுது. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா தொழில். என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், இதை தான் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பார்க்க போகின்றோம். 7.5 சனியில எப்பவுமே என்ன ஆயிடும், தொழில கை வச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏனென்றால் சனி வந்து மேஷத்திற்கு நட்பு கிரகம் அல்ல, ஆனால் அவர் தான் உங்களுக்கு பிசினஸையும் லாபத்தையும் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு கிரகம் 10ஆம் இடத்திற்கு பிசினஸ் ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல மறைய, அது 12ஆம் இடம் லக்னத்துக்கு பிறகு வந்து 11ஆம் அதிபதியாகி அதுல 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படின்னா கடல் சார்ந்த, கடல் நீர் சார்ந்த, பிறகு வந்து வெளிநாடு சார்ந்த தொழில்களை செய்பவர்கள். கடல் சார்ந்தன்னா கடல் அதாவது கடல் உயிரினங்களை வந்து இந்த மீன் தொழில் செய்பவர்கள், இந்த கடல்ல இருந்து இந்த சங்கு முதற்கொண்டு அதுல முத்து முதற்கொண்டு எல்லாம் இப்பெல்லாம் எல்லாமே ஆர்டிபிஷியலா வந்துருச்சு, அது அடுத்த மேட்டர். ஆனா கடல் சார்ந்த கடலோரம் இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போகிறீர்கள். இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, நான் மூன்றா சொல்லிட்டு வரேன். ஏன்னா முதல்ல சில விஷயங்கள முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மேம்பாலம் கட்டுவது, ஓவர் பிரிட்ஜ் பண்ணுவது, கடலுக்குள்ள அல்ல ஆற்றங்கரைக்குள்ள இந்த வாட்டர்ல வந்து அவர்கள் வந்து நீர்நிலைகள் ஓரத்துல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் சொல்ற அந்த சில விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் அவாய்ட் பண்ணிடுறது. இதுவுமே நல்ல ஒரு அமைப்பு. இராணுவத்துல போய் சேரணும், அதுலயும் கூட நம்ம வந்து நேவிக்கு போய் செல்லணும், ஏர்ஃபோர்ஸ்ல சேரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி தங்கமான குரு பயிற்சி. சரி, புதிதாக நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல தங்கமான காலம். அதனால இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான குரு பயிற்சி மேஷராசி அன்பர்களுக்கு. அவர் 3ஆம் இடத்துல மறைகிறார் அப்படின்னாலும் அந்த மறைந்த குரு அவர் பார்க்கிற பார்வை இருக்கிறதே அது ரொம்ப முக்கியமாகும். ஏன்னா தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானம். அதே போல 7ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமாகிய துலாம பார்க்கிறார், பிறகு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும் போது மேஷராசி அன்பர்களுக்கு இவர் லாபகுரு, பாக்கியத்தை தரக்கூடிய குரு, பிறகு வந்து திருமணத்தையும் தரக்கூடிய குருவாக பார்க்கப்படுகிறார். அதனால பாக்கியமான மேலோங்கும். புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், அதுவும் கூட நான் சொன்ன இந்த மாதிரியான பிசினஸ் அமைப்புகள் லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள். சரி, இதுல ஆசிரிய பெருமக்கள், டீச்சிங் லைன்ல இருப்பவர்கள், கல்வி ஸ்தாபனங்களை சார்ந்து இருப்பவர்கள் அல்லது கல்வி ஸ்தாபனங்களில் வந்து தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு முதல் 3 மாதங்கள் வந்து செட்பேக் இருக்கும். அதன் பிறகு அவர்களுக்கு வந்து எப்பொழுது வந்து அவர் அதிச்சாரத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப வருகிறாரோ
அக்டோபர் 18க்கு அப்புறம் அதிச்சாரத்துக்கு போய்ட்டு 2வது செக்மெண்ட்ல அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் வந்துடும். கல்வி ஸ்தாபனங்கள் நிறைய. சரி, இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டியது வந்து சினிமாவில் வந்து படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அது வந்து கதை எழுதுபவராகட்டும், அல்லது பாடல் ஆசிரியராகட்டும், அல்லது வந்து வசனகர்த்தாவாகட்டும், அல்லது வந்து கொரியோகிராஃபி பண்ற டான்ஸ்ல வந்து நடனத்துல வந்து கொரியோகிராஃபி பண்ணுகின்றவர்கள் ஆகட்டும், அல்லது வந்து எடிட்டிங்ல, அதாவது கேமரா வந்து அவங்க வந்து ஃபீல்டுக்கே போக வேண்டியதில்லை, ஆனா வந்து ஒரு அறையில் உட்காந்து அந்த எடிட்டிங் பண்ணி அதுல நிறைய இந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, விஹெச்எஃப்ஆ, அந்த எஃபெக்ட் எல்லாமே கொடுப்பவர்களாக இவர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய குருவாக இருக்கிறார். முதல் 3 மாதத்தை தவிர்த்து விட்டால் மீது எல்லாமே நல்ல அமைப்பு. ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திரைத்துறையிலும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு, சின்ன சின்ன ஆண்டர்பிரினராக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு இந்த குரு. இந்த குரு வந்து புனர்வசுக்கு வந்த உடனே ஒரு கௌரவமான ஒரு லைஃப். 7.5 சனி வந்து சில இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கல, ஒரு லாபம் கிடைக்கலன்னாலும் அதற்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி இன்னொரு தொழில நமக்கு லாபம் கிடைச்சிடும். வெளிநாட்டுல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இதுல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து 2 துறை சார்ந்தவர்கள். ஒன்று வந்து ரியல் எஸ்டேட்காரர்கள். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுகிறீர்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருந்தார் அப்படின்னாக்கா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து குருவுக்கு அனுகூலமான, அதாவது அவர் வந்து தனுர் ராசியாகவோ கடக ராசியாகவோ விருச்சிக ராசியாகவோ இருந்தார் அப்படின்னாக்க கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பார்ட்னர்ஷிப்புக்கு, ஏனென்றால் 7.5 சனியில பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டா சிம்ம ராசிக்காரர்கள் நோ, ரிஷப ராசிக்காரர்கள் நோ, அதே போன்று மீன ராசிக்காரர்கள் இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப்பு வேண்டாம். அப்படிங்கும்போது இந்த பார்ட்னர்ஷிப், அந்த பாசிட்டிவான பார்ட்னர்ஷிப் இருந்தால் நல்ல லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, இப்போ வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவர்களுக்கு, கவர்மெண்ட்ல நான் இருக்கேன். ஏன்னா சனி என்பவர் வந்து 12ல போயிட்டாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 12 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடைசி ஜென்மத்தையும் குறிக்கிறது, வரப்போகின்ற ஜென்மத்திற்கு வாயில் படியாகவும் இருக்கிறது இல்லையா. அதனால நிறைய நமக்குன்னே வந்து சேரும் அப்படிம்பாங்க இல்லையா. அதனால நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் ரொம்ப உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. புனர்வசுல போய் குரு உட்கார்ந்தா கொஞ்சம் ஏமாளி ஆயிடுவோம் நம்ம. அதனால நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி நமக்கு எதிராகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் வந்தா தாராளமா டிரான்ஸ்ஃபர் வந்து வெளியூருக்கு போயிடலாம். அதுல வந்து ஊர்ல விட, அதாவது நம்ம லோக்கல்ல நம்ம பிறந்த இடத்துல இருக்கிறத விட வெளியூர்ல இருக்கிறது சேஃபாகத்தான் இருக்கும். ஏன்னா ராகு வந்து 18ஆம் தேதி மே மாதம் வந்து மாறுகிறார். அந்த ராகு வந்து 11ல வந்து அவர் 1.5 வருஷம் அங்கதான் இருக்க போகிறார். அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம், அதாவது வந்து குருவனுடைய நட்சத்திரத்துக்காக தான் அவர் வரப்போகிறார். அப்படிங்கும்போது குரு பூர்வ பாத்ரபதத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சதபிஷா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போவார் அவர். அதனால குருவனுடைய தொடர்பு கொண்ட ராகு வந்து வேற இடத்துக்கு, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களை சொல்றேன், அதாவது அரசாங்க துறையில இருப்பவர்கள் டிரான்ஸ்பர் வந்து வாங்கிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போறதுல தப்பே கிடையாது. நீங்க தாராளமா போகலாம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு உங்களுக்கு. பிறகு தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு என்ன பண்ணலாம், ஆன்சைட் ஜாப்னா கிளம்பிடுங்க. என்ன சாமிஜி எல்லாம் கிளம்பிடுங்கன்னு எல்லாம் வெளியூருக்கே சொல்றேன், உள்ளெல்லாம் உண்டு இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா உண்மைதான். சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. இந்த 1 வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகின்ற பலன். ஏற்கனவே சனி பயிற்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். ஆனா இந்த 1 வருஷம் வந்து ஒரு குரு என்பவர் நல்ல ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறார். வெளியில போயிட்டு மறுபடியும் வந்துடலாம், ஆன்சைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்துடலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேற மாதிரியான ஒரு பலன்களை கொடுப்பார். அது வெளியில போயிட்டு வரணும். இந்த சனி வந்து, ஏன்னா சனியும் ராகுவும் தான் ஒன்னா இருக்கு. இந்த தசை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய குரு பயிற்சி ஆகும் பொழுது சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். இதுவே ஒரு இக்னைட்டிங், அதாவது கொஞ்சம் ஃப்ளைட் வந்து மேலே எழும்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம். போயிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டேன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரி, இதுல கம்ப்யூட்டர் துறையில இருப்பவர்கள் அவர்களுக்கு தான் வந்து ஜாப் வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருப்பதற்கு யோசிக்க வேண்டும். நீங்க வந்து ஜாபை விட்டுட்டு நான் அடுத்தது நான் பிடிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடாதீங்க, வம்பு. ஏனென்றால் கம்ப்யூட்டர் துறையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால இருக்கிற ஜாபை தக்க வைத்துக் கொள்வது. இதை நான் விட்டுட்டு வேற ஜாபுக்கு போறேன் அப்படின்னாக்கா
வெளிநாடா இருந்தால் போகலாம். இல்லை வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்தியாவுக்கு நான் வரேன் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்கள். வெளியூர்ல இருக்கிறது சேஃப் இப்போதைக்கு. சரி, உள்ளூர்ல இருப்பவர்கள் நான் வந்து வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டா ஆன் சைட்டுக்கு போயிட்டு வரலாம். நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் நான் தங்கணும் அப்படின்னாக்கா நவம்பருக்கு பிறகு, அதாவது அக்டோபருக்கு பிறகு அந்த முடிவு எடுத்து நீங்க வெளிநாடுகள் போய் வரலாம். சரி, இப்போ வேற ஏதாவது துறைகள்ல நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பலன்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தால், கார்மெண்ட்ஸ் நடத்துபவர்கள், அதாவது துணி கடைகள், துணி ஜவுளி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கிறது. பிறகு உணவுத்துறை சார்ந்த, வேளாண் துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா வந்து ப்ராடக்ட் அதை வந்து விவசாயம் பண்ணும் பொழுது அதுல கொஞ்சம் வந்து இந்த சனி செவ்வாயினுடைய அந்த ஒரு காம்பினேஷன்னால முதல்ல ஒரு 3 மாசம் வந்து விளைச்சல் கம்மியாகவோ அல்லது விளைச்சல்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையோ வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஏனென்றால் உண்மையை உள்ளபடி நம்ம சொல்லிடணும். இந்த குருவினால் நன்மைகள் பல. அதனால பிசினஸ்ல வந்து உங்களுடைய நஷ்டமானது தடுக்கப்படுகிறது. அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பெரும் நஷ்டத்தை குறைக்கின்றது, அதாவது வந்து தடுத்து விடுகிறது சொல்ல போனா. அதே போன்று உங்களுக்கு லாபத்தை வந்து நஷ்டத்தை தடுக்கிறது, அப்புறம் லாபத்தை வந்து அதிகமான அபரிமிதமான லாபம் இல்லைன்னாலும் நல்ல லாபத்தை கொடுக்கத்தான் போகிறது. இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்மர் மாதிரி, ஒரு கவச்சம் மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு. அதனால எந்த பிசினஸ், நான் பல பிசினஸ் விட்டு போயிருக்கலாம், எந்த பிசினஸா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு வந்து ரொம்ப சேஃப்கார்டா இருக்கார். ஏனென்றால் முயற்சி என்பது 3ஆம் இடம். இந்த முயற்சி எடுப்பதற்கு குரு நல்ல அருளை கொடுத்து பாக்கியத்தோட இருப்பார். நல்ல கௌரவத்தோட தான் இருக்க போறீங்க. 7ரை சனியினுடைய தாக்கம் வந்து 1 வருஷத்துக்கு உங்களால வந்து சமாளிக்க முடியும், நல்லாகவே கட்டுப்படுத்தி இருக்க முடியும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. மேலும் வந்து இன்னொரு ஃபீல்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டா, டாக்டர்ஸ், அந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ், ஒட்டுமொத்தமாக மேக்சிமம் சர்ஜன்ஸுக்கு வந்து நல்ல அமைப்பு. இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இந்த மெடிக்கல் துறையில் இருப்பவர்கள் நல்ல ஒரு மைல்கல்லை அடைய முடியும். ஆமாம். சரி, அடுத்த டாபிக் உறவுகள். உறவுகள்ல எப்படி நான் இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அண்ணன் தம்பி உறவுகள், சகோதர உறவுகளில் நல்ல ஆதாயம் இருக்கு. அதுவும் இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கும். மூத்த சகோதரர்களிடம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனா பாகப்பிரிவினை எல்லாம் ரொம்ப வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து 2026 தொடங்கின உடனே அந்த ஒரு 5-6 மாதங்கள், அதாவது 3வது செக்டர்ல நான் சொல்றது, அதாவது வந்து உங்களுக்கு 5th டிசம்பர்ல இருந்து எடுத்துக்கிட்டு 2nd ஜூன் வரைக்கும் பாகப்பிரிவினையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரி பண்ணப்படும். சொத்து தகராறு வந்து இருப்பவர்களுக்கும் கூட வந்து நல்லபடியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடும். சரி, இதுல அண்ணன் தம்பியினுடைய உறவு இருக்கு. தந்தையாருடைய உறவு எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். உறவுகள் மேம்படும். ஏனென்றால் 11ஆம் இடத்துல இருந்த சனி வந்து பல நன்மையை கொடுத்தாலும் கூட இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நகர்ந்துட்டார். அதனால 5ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாயிடுச்சு, சிம்மமான சுத்தமாயிடுச்சு. தந்தைக்கு ஆரோக்கியம் மேம்படுவது, அதே போல அம்மாவுக்கும் வந்து ஆரோக்கியம் மேம்படுவதுமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, உறவுகள்ல நீங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்க வந்து பைசா வந்து அவங்க ஹேண்டில் பண்ணலாம், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய வருமானத்தை ஹேண்டில் பண்ணினாலும் அவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. சனியினுடைய பார்வை அங்க இருக்கிறது. இருந்தாலும் குரு வந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது மட்டுப்படும். இருந்த போதிலும் அங்கிறதுல நிறைய சூக்ஷ்மம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கணக்கு வழக்குகள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும். வரவு வந்து இருக்கத்தான் செய்ய போகிறது, செலவுகள் அதிகமாகுவதற்கு சான்சஸ் உண்டு. குடும்பம் என்கின்ற உறவின் மூலமாக குழந்தைகளுடைய உறவு நல்லபடியாக இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் வந்து நன்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ராகு பீரியட்ல வந்து யாருக்காவது வந்து திருமணம் நடந்ததுன்னாக்கா கண்டிப்பாக திருமணம் முடிஞ்ச உடனே, அதாவது 18 அக்டோபர்ல இருந்து நான் சொல்றேன், 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பருக்குள்ள திருமணம் நடந்தால் பெண்களுக்கு கண்டிப்பாக ஃபாரின் போகக்கூடிய, அப்ராடு போகக்கூடிய ஒரு யோகம் உண்டு. நல்ல திருமண அமைப்புகள் உண்டு. திருமணம் வந்து இந்த குரு வந்து நல்லபடியாகவே 7ரை சனியில வந்து திருமணம் அப்படின்னா, 7ரை சனின்னா என்ன எதுவுமே விளங்காதுன்னு சொல்றீங்க நினைப்போமா? கிடையாது. 7ரை சனியில நல்ல திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மூத்த சகோதரர்கள்கிட்டையும் கூட நல்ல ஆதாயம் உண்டு.
ஆனால் அந்த டிஸ்பியூட் எல்லாமே நமக்கு வந்து நல்லபடியாக ஒரு வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸில் ஜெயம் உண்டு. உறவுகளில் வந்து மேக்சிமம் நான் எந்த உறவோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா கணவன் மனைவி உறவுகள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்காக பயப்பட வேண்டும்னு அவசியம் கிடையாது. திருமண உறவு சரி, இந்த டிவோர்ஸ் எல்லாம் உண்டு, அவங்களுக்கெல்லாம் எப்படி, அதாவது உறவுகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கிறது அப்படிங்கும்போது அவர்களுக்கு டிவோர்ஸ் கிடைத்து 2வது திருமணமும் இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த ஒரு 384 நாட்கள்ல நடந்துவிடும். 2வது திருமணமும் நடந்துவிடும். தொழில்ல எந்த காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவோம். அதே போன்று உறவுகளில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய விஷயத்தை செய்வார். உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்க போய் கேரண்டி வந்து போட வேண்டாம். அது மட்டும்தான் கேரண்டி வந்து நம்ம வந்து ஏனென்றால் சனியினுடைய அந்த நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர பாத்ரபதத்துல நிற்கிறார் இல்லையா, அதனால அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்கும் போது கேரண்டி மட்டும் கையெழுத்து நம்ம இந்த வருஷம் யாருக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. நண்பர்கள் அப்படிங்கிற உறவு, அதாவது நான் சொன்ன அந்த ராசி, சிம்ம ராசி நண்பர்கள் இருக்கக்கூடாது, மீன ராசி நண்பர்கள் இருக்கக்கூடாது, ரிஷப ராசி நண்பர்கள் இருக்கக்கூடாது, கன்னி ராசி நண்பர்கள் இருக்கக்கூடாது. அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கூடாது பிசினஸ். மற்றபடி நீங்க நண்பர்கள் நார்மலா பழகிற நண்பர்களே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏனென்றால் பிசினஸ் நட்புன்னு வரும்பொழுது அங்க வரவு செலவு இருக்கும். மற்றபடி உடனே ஓடி வந்து நிற்கக்கூடிய எந்த ஒரு அவசரத்துக்கும் நிற்கக்கூடிய அந்த நட்புங்கிறது ஒரு நல்ல ஒரு உறவாக வந்து வடிவெடுக்க ஆரம்பிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு மாமனார் மாமியார் அவர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு. அது வந்து எப்பொழுது அப்படின்னு கேட்டா குரு வந்து வக்கரம் ஆகும் பொழுது. ஆமா, குரு வந்து மிதுனத்துல வக்கரம் ஆகிறார். அது நான் டைமும் சொல்லிடுறேன். 5/12/2025 இருந்து அவர் வந்து புனர்வசுல வக்கரம் ஆகிறார். அப்போ வந்து மாமனார் மாமியார் அவங்களோட ஒரு கொடுக்கல் வாங்கலோ அல்லது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டோ இல்லாம இருந்தா போறோம். உறவுகள்ல வந்து குழந்தை வரம் இருக்கிறது, திருமண வரம் இருக்கிறது, நட்பினுடைய உறவு ரொம்ப அழகாக ஒரு கவச்சம் போன்று இருக்கிறது. எதிரிகள் வந்து நட்பாக மாறிடுவார். சம்டைம்ஸ் நீங்க படுற அந்த சில விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய அந்த ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு எதிரிகளும் நட்புகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப 7.5 சனி தாக்கமே இல்லையா அப்படின்னாக்கா இல்லையே, அதான பிரச்சனையே. சுவாமிஜி அது எப்படி பிரச்சனையாக முடியும்னா 7.5 சனி சில விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதற்குண்டான விஷயத்தை சொல்லுகிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா வாயை வச்சுட்டு அமைதியா இருக்கும். ஏனென்றால் சனியினுடைய பார்வை குரூரமானது. 6ஆம் இடத்தை பார்க்கறது, எங்க போனாலும் வம்புக்கு நிற்போம், அது இருக்கக்கூடாது. பிறகு அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். அதனால குருவனுடைய பார்வையினால நம்ம தப்பிச்சிட்டோம். பாக்கியம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அனாவசியமா அடுத்தவர்களோட அந்த ஒரு பர்சனல் லைஃப்பை பத்தியோ அவர்களுடைய பிஹேவியரை பத்தியோ வேண்டவே வேண்டாம். அது பேசாம இருந்தாலே போதும். நமக்கு எல்லா உறவுகளும் தங்கமான உறவுகளாக வந்து அமையும். சரி, அடுத்தது படிப்பு நிமித்தப்பாங்க. படிப்பு நிமித்தம் ஆராய்ச்சி படிப்பு, அதாவது PhD பண்ணுபவர்கள் அத்தனையும் ஆரம்பிச்சிருங்க தாராளமா. படிப்புக்கு வந்து சனி ஒண்ணுமே பண்ண மாட்டார், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார். ஆனா கன்ஃபியூஷன் வந்து நமக்கு கிளியர் ஆயிடும். 3ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது கண்டிப்பாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். படிப்பில் வெற்றியை நாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. 7.5 சனி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எந்த படிப்பை நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. பிறகு வந்து ஹையர் செகண்டரி முடிச்சு காலேஜுக்கு போகின்றவர்கள் ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து குழப்புவார். அதனால கொஞ்சம் நம்மளை வந்து குழப்பிடும். ஏன்னா கேத்து 5ஆம் இடத்துல இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிடும், படிப்புல வந்து நான் படிப்பு படிக்கவா அல்லது வந்து தொழிலுக்கு போகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். UG முடிச்ச உடனே சரி வேலைக்கு போகலாமான்னு படிப்பை வந்து நிறுத்த வேண்டாம். கேத்து 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது பாதி பிரச்சனைக்கு தீர்வு. அதனால குழப்பத்திற்கு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோம், நல்ல ஒரு ஃபீல்டு எடுத்துட்டோம்னாக்கா மாற வேண்டாம். நான் சொல்றது ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு ஜாக்கிரதையா தேர்ந்தெடுங்க. முடிந்தா ஒரு ஜோசியரை வந்து அணுகி நீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான படிப்பை வந்து தீர்மானம் பண்ணுங்க. PhD பண்ணுபவர்களுக்கு தாராளமா பண்ணா 5ஆம் இடத்துல கேத்து வந்தா இன்னும் பெரிய ஒரு வல்லமையும் வலிமையும் உண்டு. முக்கியமாக நீங்கள் வந்து மேஷராசிக்காரர்கள்
வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு, அதே போன்று பைரவருடைய வழிபாடு, அதுலேயும் கூட கால பைரவருடைய வழிபாடு. எவ்ரி தேர்ஸ்டே வந்து தட்சிணாமூர்த்தியை பார்க்கறதும், ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் வந்து பைரவருடைய வழிபாடு பண்ணுவதும், பிறகு ஓம் பம் பைரவாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சனிக்கிழமை தோறும் சொல்லுவதும் பெரிய ரெமடியாக விளங்க இருக்கிறது. அதனால படிப்புல இருக்கின்ற அத்தனை தடைகளும் உங்களுக்கு போயிடும் இந்த இதெல்லாம் பண்ணினோம்னா. தொழில்ல வந்து பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்னா பகலாமுக்கியனுடைய வழிபாடு, பகலாமுக்கியனுடைய அதாவது தசமஹா வித்யாவில் வந்து பகலாமுக்கியனுடைய மந்திரம் இருக்கிறது, யூடியூப்லயே இருக்கிறது. அதை நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க இமெயில்ல. மேஷராசி தான் அவர் வந்து பரணி நட்சத்திரம், அவர் பரணி நட்சத்திரத்துக்காரர். அதாவது இது எல்லா பலனும் நான் நட்சத்திரத்து வயசு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், உங்களுக்கு புனர்வசு வந்து உச்சமாக குரு போகிறார் இல்லையா, அப்ப 8ஆம் இடத்தை பார்ப்பார். கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அது எப்பொழுது? 18/10 5 டிசம்பர் வரைக்கும். அந்த 2 மாசத்துக்குள்ள மட்டும்தானா, அப்போ நீங்க செய்வது மீண்டும் கூட அடுத்த வருஷம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு லாபமாகத்தான் வந்து அமைய போகிறது. சரி, படிப்பு ஓரளவு பார்த்துட்டாலும் கூட அதுலயும் கூட மெடிக்கல் நாம் படிக்கலாமா? ஏனென்றால் இந்த காலகட்டங்கள்னா மெடிக்கல் தாராளமா படிக்கலாம். இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அதுலதான் கொஞ்சம் நீங்க டிராபேக் ஆவீங்க. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கெல்லாம் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் நீங்க பார்த்து, ஏன்னா கேத்து வந்து 5ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரியான படிப்புகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கு சான்சஸ் உண்டு. அதுக்கு விநாயகருடைய வழிபாடு. நீங்க பவர் ஓரியன்ட் ஸ்டடி பண்ணணுமா, விநாயகருடைய வழிபாடு. நான் வந்து ஃபாரினுக்கு போய் எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமா போயிட்டு வாங்க. நான் லா படிக்கணும்னு நினைக்கிறேன், வெரி வெரி நைஸ். சனி வந்து கிரிமினலோடையும் பிறகு வந்து குற்றவியலோடையும் ரொம்ப தொடர்பு கொண்டு, அது 12வது சனி. அப்படிங்கும்போது ஒரு போலீஸா வந்து நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுல தவறே கிடையாது, தாராளமா பண்ணலாம். அதாவது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்க வேண்டாம், 12ஆம் இடத்து சனி சில விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார். ஜெயிலராக இருப்பவர்கள், அதாவது ஜெயிலில் வந்து வார்டனாக இருக்கிறது, ஆஃபீஸராக இருக்கிறது, அந்த இதுல வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்கறது, இதெல்லாமே தாராளமாக சனி வந்து சப்போர்ட் தான் பண்ணுவார். கரெக்டா? சரி, அடுத்தது அசட்ஸ். நான் வந்து சொத்துகள் வாங்க வேணாம். இப்போ நான் என்ன சொல்றேன், வாங்க வேணாம் அப்படிங்கிறத விட வாங்க முடியுமா அப்படின்னு பாருங்க. வாங்க முடியுமான்னு கேட்டா, குரு வந்து 2வது செக்மெண்ட் 18 அக்டோபருக்கு அப்புறம், அது வரைக்கும் ஒன்றும் பேச வேண்டாம், அது வரைக்கும் ஒன்றும் நம்ம ஏற்பாடுகளோ திங்க் பண்ண வேண்டாம். ரொம்ப இருக்கிறத வச்சு ஒழுங்கா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணா போதும். ஒரு முறை குரு உச்சத்துக்கு போகும்போது சனியை அவர் பார்த்துக்கிறார். ஆமா, சனியை பார்த்துக்கிறார். ராகு வந்து லாபஸ்தானத்துல தான் இருக்கிறார். சொந்த வீடு வாங்குவதற்கு எஃபோர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். பிறகு வந்து ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவே ஒரு அசட்ஸ். அதுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, உங்களுடைய லேண்ட், அந்த மாதிரியான ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்க வீடு வாங்குவதற்கும் லேண்ட் வாங்குவதற்கும் உகந்த அந்த பீரியட் எதுன்னு கேட்டா 18 அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எப்போ மட்டும் பண்ணலாம். சொத்துக்கள் வேற என்ன சொத்துக்கள் அப்படின்னாக்கா, அசையாத சொத்துக்கள் அப்படின்னா உங்களுடைய பாகப்பிரிவினால உங்களுடைய பித்ரார்ஜிதமான உங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் உங்கள் மூலமாகவும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமையும். இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள அதுல சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் சூரியனுடைய ஒரு அமைப்பு நம்ம பார்க்கணும். மேஷராசிக்கு வந்து நீங்க இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது உச்சமாக தான் இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த சூரியனுடைய அமைப்பு, அந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்ப பாகப்பிரிவினை நடக்கிறதுனா ஏதாவது இஷ்யூ வந்துடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த மாதிரியான சொத்துக்கள், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு நிலத்தை நான் டீல் பண்றேன், இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, காளியினுடைய ஒரு காளியம்பாளுக்கு வந்து 108 எலுமிச்சப்பழம் மாலையை வந்து வாங்கி சாத்திட்டு நீங்க இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். அதனால சொத்துகள் கண்டிப்பாக உண்டு. இல்லை நகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னாக்கா ஜாக்கிரதையா இருங்க. நகைகள் அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு போயிடாம பார்த்துக்கணும். நம்ம நகையை வந்து நம்ம ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைக்கணும். ரைட்டா? சரி, ஓரளவு எல்லாமே ஓவரால் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் நிகழ இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ஒரு பாதுகாப்பு கவச்சம் போன்றும், அதே போன்று ஆத்ம நண்பனை போன்றும், உற்ற உயிர் நண்பனை போன்றும், உற்ற உயிர் காக்கும் ஒரு பெரிய மாமருந்தாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள்.
உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா நலன்களையும் வளங்களையும் சௌபாகியங்களையும் செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.